புதுப்பட்டி அலுவலர் பகுதி விவசாய பெருங்குடி மக்களே, கடந்த 2 வருடங்களாக நாமக்கல் மாவட்டம் தொடர்ந்து விவசாயிகள் போராட்டம் நடத்தி கொண்டு வருகின்றோம். அதன் ஒரு பகுதியாக வருவாய்த்துறையினர், தமிழக மாவட்ட நிர்வாகம் செயல்பட்டு வருகிறது என்பதுதான் நிஜமான உண்மை. எங்களுடைய நிலங்களை எடுப்பதற்காக சென்னையில் சென்று நிலைமை தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை விவசாயிகளுக்கு இந்த திராவிட ஆட்சி உருவாக்கி வருகிறது. இந்த நிலைமை தமிழக முதல்வருக்கு தெரியாது. ஆனால் அவர் கீழ் பணியாற்றுபவர்கள் விவசாயிகளை அடுக்கி உடக்கி பார்க்கிறார்கள். இது எந்த காலத்திலும் நடக்காது. விவசாயிகளை அடியபடி வைத்தவர்கள் என்றுமே அவருடைய வரலாற்றில் ஜெயிச்சது வரலாறு கிடையாது. ஆகவே நீர் ரொம்ப அருகாமையில கிடைக்கும், கரண்ட்ங்கிறதும் அங்கேயே கிடைக்குது. மேலும் ஒசூர் சிப்காட் ஆகட்டும் அல்லது விவசாயிகளை அழிக்காதே, நிறுத்திடு சிப்காட் திட்டத்தை நிறுத்திடு, வாழ விடு விவசாயிகளை வாழ விடு, வேண்டாம் அழிக்காதே விவசாயிகளை அழிக்காதே, வாழ விடு விவசாயிகளை வாழ விடு, வேண்டாம் சிப்காட் வேண்டாம் சிப்காட் வேண்டாம், அழிக்காதே விவசாய நிலங்களை அழிக்காதே. அரசிற்கு இந்த கவனத்தை கொண்டு செல்வதற்காக மறைக்கப்பட்ட நிலங்களையும் நீர்நிலைகளையும் அனுமதி உங்களுக்கு மறுக்கப்பட்டது சார். நியாயமானது தான் சார். இல்லைன்னு சொல்ல வரல, மறுக்கப்பட்டு உங்களை கைது பண்றோம். வாங்க தொடர்ந்து நாங்க அறவழியில தான் போராடிட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் ஆளுங்கட்சிக்கெல்லாம் அனுமதி தரீங்க, நாங்க கேட்ட அனுமதி மறுக்கிறீங்க. விவசாயி உண்மையான நிலைமையை எடுத்து சொல்றோம். இது அதாவது தரிசு நிலத்தை, அந்த விவசாய நிலத்தை தரிசு நிலம்னு வருவாய்த்துறை மாற்றி கொடுத்துருக்காங்க. அதுக்கு தான் எங்களுடைய உணர்வுபூர்வமான போராட்டத்தை நாங்கள் தெரிவிச்சுட்டே இருக்கிறோம். நாங்கள் தொடர்ந்து இது வரைக்கும் அனுமதி உணாவிரதுன்னு கேட்டால் எங்களுக்கு அனுமதியே கொடுக்க மாட்டேங்கிறீங்க. என்னங்க மற்ற அனைத்து அமைப்புகளுக்கும் கொடுக்குறீங்க, நாங்கள் மட்டும் கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. சரி வாங்க பேசிப்போம், வாங்க சொல்லுங்க. வண்டியை போடுங்க. விவசாயிகளை வாழ விடு, வஞ்சிக்காதே விவசாயிகளை வஞ்சிக்காதே, அழிக்காதே விவசாயிகளை அழிக்காதே, அடிக்காதே விவசாய வீட்டில் அடிக்காதே, விவசாயிகள் கேட்குதா தெரியப்படுத்த வேண்டும் என்றுதான் நாங்கள் தொடர்ந்து இது போன்ற தமிழக முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்வதற்காக ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். வலுக்கட்டாயமாக எடுத்து தீர வேண்டும் என்ற எண்ணத்தோடு தொடர்ந்து செய்து வருவதால் விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் தொடர்ந்து பாதிக்கப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை கடந்த 20 ஆண்டுகளில் ஒரு திட்டம் கொண்டு வரும்போது நீண்ட தொலைநோக்கு பார்வையுடன் கொண்டு வர வேண்டும். அதுதான் மக்களுக்கும் அரசு ஏறாத கீழே உள்ள கூட்டிட்டு போறாங்க. நம்ம கல்யாணம் தான் கூட்டிட்டு போறாங்க. சாராயத்துக்கு மட்டும் அனுமதி கொடுப்பாங்க, விவசாயிகள் உண்டாகிற பொருட்களுக்கு மட்டும் அனுமதி கொடுக்க மாட்டாங்க. நல்லா வாங்க, சாராயம் காய்ச்சல் வாங்க, கொல்லிமலையில் போய் விடுதலை செய்.